ஹாய் கைஸ். நான் தொட்டா மட்டும் அது தலைகீழா தான் வரும்னு சொல்லி ஏதோ சொல்லி வச்சுருக்கிற மாதிரி நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு போய் அந்த செம்ம சால்வ் பண்ணுவோன்னு எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாலும் அது என்னவோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கேஸ் மட்டும் சரியாக வந்துருச்சு. மீதம் இருக்கிற டெஸ்ட்டு கேஸ் எல்லாம் என்னை படுத்தி எடுத்துருச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு பிரேக்கு விட்டு அப்புறம்தான் சரி டெஸ்ட்டு கேஸ் வந்து ஓரளவு சால்வ் பண்ணவே முடிஞ்சிச்சு. எனக்கு இதில் மத்தியில் எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு. எனக்கு இப்படிலாம் பண்ணால் யாருங்க எனக்கு வேலை தரப்போறா? எனக்கு இருக்கிற ஸ்கில்லை பார்த்தா நானே எனக்கு வேலை தந்துக்க மாட்டேன் போல ஏன்னு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலோடு இந்த 2 நாளும் போச்சு. வேறு எந்த அப்டேட்டும் போடணும்னு தோணலை. என்ன கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணால் போதும். அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துக்கிறது தானே, நம்ம யாருக்கும் நோட்டபுளாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த அப்டேட்டை கொடுக்கறது. இருந்தாலும் சரி ஓகே எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் கொடுக்கறது தான். அதனால் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லி அதை வந்து கமிட்மெண்ட்டாக எடுத்துக்காமல் நான் சம் சால்வ் பண்ணுறத கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இன்னும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இன்னும் சி போயிட்டு இருக்குது. இன்னும் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே இன்னும் முழுசாக போகலை. இப்போ வர இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். யூடியூப்பில் நிறைய பேர் வந்து நான் 100 இன்டர்வியூஸில் நான் எப்படி வந்து ரிஜெக்ட் ஆனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போதெல்லாம் நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சம்மையே நான் சால்வ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க ஆச்சு. ஏன் தான் சால்வ் ஆக மாட்டேங்குதுன்னே எனக்கு தெரியல. என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா எனக்கு நானும் ரொம்ப நேரமாக அதே தான் வச்சுட்டு பார்க்குறேன். ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. யார் எனக்கு வேலை தர போகிறாரோ.